ஆரம்பத்தில் எதுவும் இல்ல. ஆனால் அந்த இருளுக்கு முன்பாக ஒருவர் இருந்தார். அவர் தேவன். ஆரம்பத்தில் தேவன் வானத்தையும் பூமியையும் படைத்தார். இல்லாததை இருப்பாக்கினார். பூமி வடிவமற்றும் வெறுமையாயிருந்தது. ஆழத்தின் மேல் இருள் இருந்தது. ஆனால் தேவனுடைய ஆவி நீரின் மேல் அசைந்தாடினார். இருள் கடைசி வார்த்தை அல்ல. காரணம், அசைவாடிக் கொண்டிருந்த ஆவியானவர் பெரியவர். அப்போது தேவன் சொன்னார், ஒளி உண்டாகுக. ஒளி உண்டாயிற்று. தேவன் ஒளி நன்றாயிருக்கிறது என்று கண்டார். அவர் ஒளியையும் இருளையும் பிரித்தார். ஒழுங்கு ஆரம்பமானது. தேவன் வெளிச்சத்துக்கு பகல் என்று பெயரிட்டார், இருளுக்கு இரவு என்று பெயரிட்டார். சாயங்காலம் வந்தது, விடியற்காலை உதித்தது. அவ்வாறு முதலாம் நாள் ஆயிற்று. இருளின் பின் ஒளி நிச்சயம் வரும். பின்பு தேவன் கூறினார், ஜலத்தின் மத்தியில் ஆகாய விரிவு உண்டாக கடவது. அது ஜலத்தினின்று ஜலத்தை பிரிக்க கடவது. தேவனின் வார்த்தை வெளிப்பட்டது. நீர் பிரிந்தது. பிரபஞ்சத்தில் ஒழுங்கு உருவானது. தேவன் ஆகாய விரிவுக்கு வானம் என்று பெயரிட்டார். சாயங்காலமும் வந்தது, விடியற்காலமும் எழுந்தது. இரண்டாம் நாள் நிறைவு பெற்றது. பின்பு தேவன் கூறினார், வானத்தின் கீழே இருக்கிற ஜலம் ஓரிடத்தில் சேரவும் வெட்டாந்தரை காணப்படவும் கடவது என்றார். அது அப்படியே ஆயிற்று. தேவன் வெட்டாந்தரைக்கு பூமி என்றும் சேர்ந்த ஜலத்திற்கு சமுத்திரம் என்றும் பெயரிட்டார். தேவன் அது நல்லது என்று கண்டார். தேவன் கூறினார், பூமியானது புல்லையும் விதையை பிறப்பிக்கும் பூண்டுகளையும் பூமியின் மேல் தங்கள் தங்கள் ஜாதியின்படியே விதைத்தடி விருட்சங்களையும் முளைப்பித்தது. தேவன் அது நல்லது என்று கண்டார். சாயங்காலமும் விடியற்காலமுமாகி மூன்றாம் நாள் ஆயிற்று. பின்பு தேவன் பகலை ஆள பெரிய சுடரும் இரவை ஆள சிறிய சுடரும் ஆகிய இரண்டு மகத்தான சுடர்களையும் நட்சத்திரங்களையும் உண்டாக்கினார். அவைகள் பூமியின் மேல் பிரகாசிக்கவும் பகலையும் இரவையும் ஆளவும் தேவன் அவைகளை வானம் என்கிற ஆகாய விரிவிலே வைத்தார். தேவன் அது நல்லது என்று கண்டார். சாயங்காலமும் விடியற்காலமுமாகி நாலாம் நாள் ஆயிற்று. பின்பு தேவன் கூறினார், நீந்தும் ஜீவ ஜந்துக்களையும் வானம் என்கிற ஆகாய விரிவிலே பறக்கும் பறவைகளையும் ஜலமானது திரளாய் ஜனிப்பிக்க கடவது என்றார். தேவன் மகா மச்சங்களையும் ஜலத்தில் தங்கள் ஜாதியின்படியே திரளாய் ஜனிப்பிக்கப்பட்ட சகலவித நீர்வாழும் ஜந்துக்களையும் நீங்கள் பழுகிப் பெருகி சமுத்திர ஜலத்தை நிரப்புங்கள் என்றும் பறவைகள் பூமியில் பெருகக் கடவது என்றும் சொன்னார். சாயங்காலமும் விடியற்காலமுமாகி ஐந்தாம் நாள் ஆயிற்று. பின்பு தேவன் பூமியில் உள்ள ஜாதி ஜாதியான காட்டு மிருகங்களையும் நாட்டு மிருகங்களையும் பூமியில் ஊறும் சகல பிராணிகளையும் உண்டாக்கினார். தேவன் அது நல்லது என்று கண்டார். பின்பு தேவன் தம்முடைய சாயலாக மனுஷனை சிருஷ்டித்தார். அவனை தேவ சாயலாகவே சிருஷ்டித்தார். ஆணும் பெண்ணுமாக அவர்களை சிருஷ்டித்தார். பின்பு தேவன் அவர்களை ஆசீர்வதித்து, நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்புங்கள், அதை கீழ்ப்படுத்தி சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் பூமியின் மேல் நடமாடுகிற சகல ஜீவ ஜந்துக்களையும் ஆண்டு கொள்ளுங்கள் என்றார். நல்லேன். அப்பொழுது தேவன் தாம் உண்டாக்கின எல்லாவற்றையும் பார்த்தார். அது மிகவும் நன்றாயிருந்தது. சாயங்காலமும் விடியற்காலமுமாகி ஆறாம் நாள் ஆயிற்று.